இன் ஒன்னா இருக்கட்டுமே அப்படின்னு சொல்லிட்டு இந்த பொருளை வாங்குறதுங்க. ஆனா வந்து பாத்தீங்கன்னா சட்னி அரைக்கையில தான் பாத்தீங்கன்னா ஊதுன்னு ஊதி நம்ம எனர்ஜி காலையிலே லாஸ் ஆகுது பாருங்க. அப்ப வரும் பாருங்க. என்னன்னு பாத்தீங்கன்னா இந்த உப்பு கல்ல தாங்க. சரி ஹெல்தியான ஒரு ஸ்நாக்ஸ்க்கு இது ஹெல்ப் நம்ம வந்து சாப்பிட்டுப்போம். அண்ட் சட்னி என்னைக்காவது தானே அரைக்கும் போது போட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சில நேரம் வாங்குவோம்ல. அப்ப வந்து பாத்தீங்கன்னா இந்த தோலை வந்து ஊதும் போது வரும் பாருங்க. அப்பப்பா என்ன பண்றதுன்ற மாதிரி இருக்கும். அன்னைக்கு அப்படிதாங்க வந்து பண்ணியிருந்தேன். இன்னைக்கு வந்து என்ன பண்றேன்னா தேங்காய் சட்னி எப்படி அரைக்கிறதுன்னு நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. நீங்க எப்படி அரைப்பீங்க அப்படின்னு சொல்லிட்டு தேங்காய், பொட்டுக்கடலை, அது கூட பச்சை மிளகா, பூண்டு பற்கள், தேவையான உப்பு வந்து சேர்த்து அரைச்சுக்கிறேன். அது சிவப்பு மிளகாயா இருக்குது, ஆனா பச்சை மிளகா தான் கலர் வந்து சேஞ்ச் ஆயிருக்கு. சரிங்களா? அதை வந்து அரைச்சுக்குமே தேவையான அளவு தண்ணி எல்லாம் விட்டுட்டு அதுக்கப்புறமா ஒரு தாளிப்பு கடுகு கருவேப்பிலை போட்டு தாளிச்சு கொட்டிக்கிற வேண்டியதான். அவ்வளவுதான். அதுக்கப்புறம் அன்னைக்கு வந்து கோதுமை ரவை வெண்பொங்கலும் பண்ணியிருந்தேன் நான். இதோட ரெசிபி அடுத்தடுத்த வீடியோல வரும். லாங் வீடியோல ஆல்ரெடி போஸ்ட் பண்ணிட்டேன் பாருங்க. அப்புறம் ஹஸ்பண்ட் வந்து ஆஃபீஸ் கிளம்புனாங்களா, இந்த பையன் அழுக ஆரம்பிச்சிட்டான். இவனை சமாளிச்சு அடுத்த டியூட்டி வந்து அப்புறமா ஸ்டார்ட் ஆயிடுச்சுங்க. இப்படிதான் போச்சு. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.